தேவனுடைய பரிசுத்தமுள்ள திருநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 259வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு சில உபகரணங்கள். வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள், உபகரணங்களை பற்றி இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? மொத்தம் 12 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு யோசித்து நீங்கள் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில உபகரணங்கள். முதலாவது கேள்வி, கொலைக்கு பயன்படுத்திய சிறிய ஆயுதம். கொலைக்கு பயன்படுத்திய சிறிய பொருள் என்று சொல்லலாம். கொலைக்கு பயன்படுத்திய சிறிய பொருள். சில உபகரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு உபகரணம். கொலைக்கு பயன்படுத்திய ஒரு சிறிய பொருள். கண்டுபிடிங்களா பார்க்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் தான். இது ஒரு பெண் செய்த கொலை. ஒரு பெண் ஆணை கொலை செய்த சம்பவம். பயன்படுத்தியது ஒரு சின்ன ஒரு பொருள் தான். ஓகே, விடை என்பது சிரேசா என்பவனை யாகேல் என்பவள் நெற்றியில் ஆணி அடித்து கொலை செய்தாள். நெற்றியில் ஆணி அடித்து கொலை செய்தாள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தில் இருக்கிறது. சிரேசா என்பவனை யாகேல் நெற்றியில் ஆணி அடித்து கொலை செய்த சம்பவம். ஓகே, இரண்டாவது கேள்வி செல்வோம். சில உபகரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக. புதிய ஏற்பாட்டில் எச்சரிப்பின் செய்தியை சொல்வதற்காக இந்த ஆயுதம் அதோடு சம்பந்தப்படுத்தி பேசப்பட்டது. எச்சரிப்பின் செய்தியை சொல்வதற்காக புதிய ஏற்பாட்டில் இந்த உபகரணம், ஆயுதம் சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டது. அது எந்த ஆயுதம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எச்சரிப்பின் செய்தி, அதுவும் சுவிசேஷ புத்தகங்கள் நம்ம பார்க்கலாம். என்ன உபகரணம் இது? பொதுவாக வேலைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு உபகரணம். எச்சரிப்பின் செய்தியை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தில் பயன்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டில். ஓகே, விடை என்பது கோடரி. கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த உபகரணம் என்பது கோடரி. சரிங்களா? மூன்றாவது கேள்விக்கு செல்வோம். முடிவு செய்தியை பற்றி சொல்லும் பொழுது, சரிங்களா, முடிவு செய்தியை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஒரு பொருள் அல்லது உபகரணத்தை பற்றி வேதாகமத்தில் நம்ம படிக்கலாம். முடிவு செய்தி. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தான் இந்த உபகரணம் அதிகமாக பேசப்படுகிறது. கண்டுபிடிக்கல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இந்த உபகரணம் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதுவும் முடிவு செய்தியை அறிவிக்கும் பொழுது, ஒரு விவசாய வேலையை சம்பந்தப்படுத்தி சொல்லும் பொழுது அப்படின்னு வச்சுங்களேன். விவசாய வேலை, அதற்கு சம்பந்தமாக ஒரு காட்சி. முடிவு செய்தி அறிவிக்க பயன்படுத்திய இந்த பொருள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 6 இடங்கள் இருக்குது. சரிங்களா? 6 இடங்கள்ல இந்த உபகரணத்தை பற்றி பேசப்படுகிறது. கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, விடை என்பது அரிவாள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த அறுப்புக்கு தேவைப்படுகிற அந்த அரிவாளை பற்றி அங்கே சொல்லப்பட்டுள்ளது நம்ம பார்க்கிறோம். ஓகே, 4வது கேள்வி. தாவீது, சவுல் இவர்கள் இடையே காட்சியில் இந்த ஒரு உபகரணம் வருகிறது. தாவீது, சவுல் இவர்களுக்கிடையே உள்ள காட்சியில் இந்த பொருள் அல்லது உபகரணம் வருவதை நம்ம பார்க்கலாம். என்ன பொருள் அது? ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான். அநேக இடத்துல பார்க்கலாம். தாவீது, சவுல் சம்பவத்தை நம்ம படிக்கும் பொழுது
அநேக சமயங்கள்ல இந்த ஆயுதத்தை நம்ம பார்க்கலாம். தாவீது சவுல் சம்பவத்தில் வருகிற காட்சியிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான உபகரணம் நம்ம அதிகமாக பார்த்திருப்போம். ஓகே, சவுல் தாவீதை கொல்ல நினைக்கிறாரு. இப்போ இந்த காட்சியை பாருங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடை என்பது ஈட்டி. 1 சாமுவேல் 18:11 இருக்கிறது. தாவீதை கொல்வதற்காக ஈட்டியை அவன் மேலே ஏகிறாரு. 2 முறை அந்த நேரத்தில் தாவீது தப்பித்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் பல முறை ஈட்டி எய்வதற்காக முயற்சி செய்தார். யோனத்தான் ஒரு முறை அவரை காப்பாற்றினதை நம்ம பார்க்கலாம். விடை என்பது ஈட்டி. ஓகே, 5வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். சில உபகரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக 5வது கேள்வி ரொம்ப எளிதான கேள்வி. கர்த்தருடைய வார்த்தை இதை பற்றி சொல்லும் பொழுது என்ன உபகரணம் சொல்லப்பட்டுள்ளது வேதாகமத்தில்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய வல்லமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆயுதம் அதோடு ஒப்பிட்டு அங்கே பேசப்படுவது நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இது பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்க பார்க்கலாம். சில உபகரணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைக்கு சம்பந்தமாக வருகிற ஒரு ஆயுதம். ஓகே, விடை என்பது சம்மட்டி. சரிங்களா? நீங்கள் இந்த வசனத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எரேமியா 23:29 இருக்குது. எரேமியா 23:29 கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம். சரிங்களா? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. எரேமியா 23:29 விடை இருக்குது. ஓகே, 6வது கேள்விக்கு செல்வோம். நடுங்கிய கையில் இந்த ஆயுதம் அல்லது இந்த பொருள், நடுங்கிய கையில் இந்த பொருள் அல்லது ஆயுதம் அல்லது உபகரணம், நடுங்கிய கையில் கண்டுபிடியில் பார்க்கலாம். நடுங்கிய கையில் இந்த உபகரணம், ஆயுதம், பழைய ஏற்பாடு. ரொம்ப எளிதான கேள்வி. நடுங்கிய கையில் இந்த ஆயுதம். இது நாம் அடிக்கடி வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருள். நடுங்கிய கையில் ஆயுதம். ஓகே, விடை என்பது கத்தி. ஆதியாகமம் 22:6 தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லும் பொழுது கத்தியை ஓங்கியதை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 22:6 விடை இருக்கிறது. ஓகே, 7வது கேள்வி செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டி என்று சொல்லி நம்ம படித்தோம். கர்த்தருடைய வசனம் எதற்கு மையப்படுத்தப்பட்டுள்ளது? கர்த்தருடைய வசனம் அது எதற்கு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்கும். இது 7வது கேள்வி. கர்த்தருடைய வசனம் இது நமக்கு தெரிந்த பகுதிதான். தேவனுடைய வசனம் எதற்கு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறது? அந்த வசனத்தினுடைய அந்த அம்சத்தை நான் சொல்லிட்டேன். தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் எதற்கு சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறது? கண்டுபிடிச்சிங்களா? தேவனுடைய வசனம். ஓகே, விடை என்பது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம். விடை என்பது எபேசியர் 6:17 பார்க்குறோம். எபேசியர் 6:17 பட்டயத்துக்கு ஒப்பிட்டு வேதவசனம் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். ஓகே, 8வது கேள்வி செல்வோம். பொதுவாக சிறையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம் இது. வேதம் பார்க்கலாம். அதை சிறையில் இருக்கிற நபருக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு உபகரணம் இது. சிறையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம படிக்கலாம். 2 சம்பவத்திலிருந்து படிக்கலாம். அது ஒன்று சிறைச்சாலை, இன்னொன்று பிசாசு பிடித்த நபர். அப்போ இது என்ன உபகரணமாக இருக்கும்னு யோசித்து பாருங்க. பிசாசு பிடித்த நபர் ஒருவர், சிறைச்சாலையில் இருக்கும் ஒருவர், இவங்க இருவருக்கும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆயுதம், உபகரணம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, விடை என்பது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள லேகியோன், பிசாசு பிடித்தவன்.
சங்கிலியினால அவனை கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தார் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் சங்கிலினால் அவனை கட்ட முடியலை, பிசாசு பிடித்தவன் என்று நம்ம பார்க்குறோம். ஓகே, 9வது கேள்வி செல்வோம். அழுகையின் தூரம் அதை மையப்படுத்தும் பொழுது ஒரு உபகரணம் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவருடைய அழுகை, அந்த அழுகையினுடைய தூரத்தை மையப்படுத்தும்படியா ஒரு உபகரணத்தை நம்ம பார்க்கலாம், ஒரு ஆயுதத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாடு அழுகையின் தூரம், அழுகையின் தூரத்தை மையப்படுத்தி பேசும் பொழுது அங்கே இந்த ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது. அது எந்த ஆயுதம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது 9வது கேள்வி. சில உபகரணங்கள். அழுகையின் தூரம் ஆதியாகமம் புத்தகத்துல இருக்கு. ஆகார் அம்பு எய்யும் தூரத்திலே போய் அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைக்காக அழுத சம்பவம். தன் பிள்ளை சாக கிடைக்கும் பொழுது அம்பு எய்யும் தூரத்தில் போய் அவள் அழுதாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:16 இருக்கிறது. ஓகே, 10வது கேள்வி செல்வோம். 4 ஆயுதங்கள் ஒரே வசனத்தில் இருக்குது. சரியா? இப்போ என்ன உபகரணங்கள்லாம் விட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க சற்று யோசித்து பாருங்க. 4 உபகரணங்கள் ஒரு வசனத்தில் இருக்குது. அதுல நாம யூசுவலி பயன்படுத்துகிற வார்த்தை உபகரணம். 4 உபகரணங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. அது நாம அடிக்கடி பயன்படுத்துகிற, வீட்டு வேலைக்காக பயன்படுத்துகிற சில உபகரணங்கள், ஆயுதங்கள் அதுல குறிப்பிடப்பட்டது. அந்த வசனம் யார் கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். அது என்ன பொருள் என்பது நீங்க கண்டுபிடிக்கலாம். நாம் பயன்படுத்துகிற அந்த ஆயுதம் ஒரே வசனத்தில் இருக்குது. 4 ஆயுதங்கள். என்னென்ன ஆயுதங்கள்லாம் நம்ம விட்டுருக்கோம், உபகரணங்களை விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படும். அதை நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. இந்த பொருட்களை கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்தீர் இடத்துல கொண்டு போவாங்களாம் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பெலிஸ்தீர் இடத்துல கொண்டு போவாங்களாம் இதை கூர்மையாக்குறதுக்கு. ஓகே, விடை என்பது 1 சாமுவேல் 13:20 இருக்குது. விடை கடப்பாறை அதில் இருக்குது, மண்வெட்டி, தாற்றுக்கோள், இன்னும் ஒரு ஆயுதத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம். சரிங்களா? குறிப்பாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள், உபகரணம் கடப்பாறை, மண்வெட்டி. இதை நம்ம பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இது 10வது கேள்வி. 1 சாமுவேல் 13:20 விடை இருக்கிறது. 11வது கேள்விக்கு செல்வோம். மண்டையை உடைத்து கொலை செய்த ஒரு சம்பவம், அதுல இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மண்டையை உடைத்து கொலை செய்த அனுபவம், அது ஆயுதம் என்ன? அப்படிதான் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மண்டையை உடைப்பதற்கு பயன்படுத்திய ஆயுதம் அல்லது ஒரு பொருள், உபகரணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய மண்டையை உடைப்பதற்கு பயன்படுத்திய ஒரு உபகரணம், ஆயுதம். கண்டுபிடிங்க. இந்த கொலையை செய்து ஒரு ஸ்ரீ. ஓகே, விடை என்பது நியாயாதிபதிகள் 9:53 இருக்குது. அபிமெலேக்கு என்பவனுடைய தலையை உடைப்பதற்கு, மண்டை உடைப்பதற்கு எந்திரக்கல் துண்டை பயன்படுத்தினதாக பார்க்கிறோம். எந்திரக்கல் துண்டு, ஒரு ஸ்திரீ எந்திரக்கல் துண்டை பயன்படுத்தி அபிமெலேக்கினுடைய மண்டையில் போட்டு உடைத்ததாக பார்க்கிறோம். ஓகே, 12வது கேள்வி, கடைசி கேள்வி. இந்த ஒரு பொருள், இந்த ஒரு உபகரணம் ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் யாத்ராகமம் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. அது என்ன உபகரணங்கிறத கண்டுபிடிக்கணும். யாத்ராகமம் புத்தகத்தில் மாத்திரம் இருக்கும் ஒரு உபகரணம். அதுவும் ஆசரிப்பு கூடார வேலைகளை பேசும்பொழுது இந்த உபகரணத்தை பயன்படுத்துறதை பார்க்கிறோம். இந்த ஆயுதம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு உபகரணம், முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம். கண்டுபிடிக்கல பார்க்கலாம். ஆசரிப்பு கூடார வேலைக்கு, அதுவும் குறிப்பாக யாத்ராகமம் புத்தகத்தில் மாத்திரம் இருக்கிற அந்த ஒரு பொருள் அல்லது உபகரணம். விடை என்பது கொக்கி. சரிங்களா? யாத்ராகமம் 26, 27, 36, 38 4 அதிகாரங்கள்ல கொக்கிங்கிற அந்த பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த நாளில் நம்ம சில உபகரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலிருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய சில ஆயுதங்கள், உபகரணங்கள் நம்ம படித்தோம். நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் கவனித்து பதிலளித்தீர்கள். கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வேத வினாவிடை போட்டிக்கான தேதியை
அடுத்த வேத வினாவடி பகுதியிலே உங்களுக்கு நான் அறிவிப்பேன். தேவன் அது வரைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.